கார்த்தி 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 இங்க வாடா. ஏன்டா கத்தினே இருக்க? வரா என்னடா? அது ஒண்ணும் இல்ல மச்சான், நாளைக்கு ரிசல்ட் இல்ல, பையன் ரொம்ப பயப்படுறான். வா மச்சான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாம். போலாம் வாடா. போலாம் வாடா. கோயிலுக்கு வந்துட்டோம்டா சாமி. கோயிந்தா கோயிந்தா. டேய் சர்ச்சுடா. சாரா 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 சாரா. ஏசப்பா உன் பிள்ளைங்களை நீதான் ஏசப்பா காப்பாத்தணும். உன் மணியில் மேல இருந்து ஆசீர்வாதிக்க பண்ண வேண்டும் ஏசப்பா. ஏசப்பா இந்த பிள்ளைங்களை எப்படியாவது ஃபெயில் பண்ணி பாஸ் பண்ணி விட வேண்டும் ஏசப்பா. என்ன மாதிரி பண்ணுகிற? என்னடா ஏசப்பா நீதான் ஏசப்பா எல்லாரையும் காப்பாத்தணும். ஏசப்பா காலைல விழுங்கடா. டேய் என் காலைல விழுங்கடா, காலைல விழுங்கடா. காலெல்லாம் விழ சொல்றானே, ஒரு டெமோ பார்த்துடலாமா? ஜெய் பப்ஜி ஜெய் பப்ஜி ஜெய் பப்ஜி. மாட்டினா மாறாடே மாட்டியா. ஏன்டா இது மாதிரி பண்ற? பாவம் தானே. இந்த மாதிரிலாம் பண்ணாதடா. சரி வந்ததும் வந்துட்டோம், வா போலாம். அவன் போறான் பாரா, அவனை புடுறா, வர சொல்றா அவனை. மச்சான் எனக்கு ஒரு ஐடியா தந்துடா மச்சான். மச்சான் எங்க ஆயா வீட்டாண்ட ஒரு செடி இருக்குறா மச்சான். அந்த செடியில ஒரு காய் இருக்குறா மச்சான். அந்த காய் ஒஞ்சிச்சுன்னா நீ பாசுறா மச்சான். அது வெளியிலனா நீ ஃபெயில். அப்ப நானு மச்சான் மச்சான் இரா மச்சான், அது பால் வந்துச்சுன்னா நீ செத்தம்டா மச்சான். ஐயா போலாமா? வாடா மச்சான் போலாம் வாடா. வாடா மச்சான். மச்சான் இன்னும் கால் வலிக்குதுடா. 2 கிலோமீட்டர் கூட்டணும்டா மச்சான். 2 செகண்ட்ல போயிடலாம்டா மச்சான். வாடா. அதான்டா மச்சான், அதான்டா மச்சான். பாடியா வந்துட்டோம்டா. மச்சான் இதான்டா மச்சான். டேய் நான் மச்சான் நான் பாக்குறேன். டேய் நான் பாக்குறேன். டேய் நீயே பாறா. டேய் மச்சான் ஃபெயில்டா. ஃபெயில்டா. என்னடா மச்சான்? ஃபெயிலா. ஐயோ மச்சான் ரொம்ப நாளே கேட்கணும், இந்த முடி எப்பதான் மச்சான் வெட்ட போற? மச்சான் இல்லடா மச்சான், காசு இல்லடா. காசு இல்லன்றா. காசு போட்டு நான் தரேன்டா. மச்சான் முடி வெட்டி நல்லாவே இல்லடா. வெட்டிடுறா மச்சான் முடி. ஆமாடா மச்சான் முடி வெட்டணும்டா மச்சான். மச்சான் என்னடா 3 பேரும் கதையா சுத்துறீங்க? செண்டம் போல. செண்டமா? சட்டமா? வா வாடா. எக்ஸாம் ரிசல்ட் படிடா கேக்குற, அப்படியே போயிடு. இப்படி வராத அவ்வளவுதான். வாடா மச்சான். வாடா போலாம் மச்சான். வந்ததும் வந்துட்ட. வாடா மச்சான் பார்க்கு போயிட்டு வந்துடலாம். வா மச்சான் வா மச்சான். வாடா. ஏய் நான் தான் ஃபர்ஸ்ட். நான் தான் ஃபர்ஸ்ட். நான்டா. ஏய் மச்சான் 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 நான்டா. ஏய் நுரா. மச்சான் மச்சான் பாரா மச்சான், 2 பசங்க விளையாடுறாங்க. ஆமாடா மச்சான். ஆமாடா. ஆமாடா மச்சான் 2 இதுல. மச்சா பாஸ் ஆஃப் ஃபெயில் பாக்கலாம். கூப்டா. டேய் இங்க வாடா. வாடா. நானா? ஏய் இந்த 2 பேர்ல ஏதாச்சும் தொடுறா. நான் மச்சான் தொட்டா. ஏய் நீ எப்பறா தொல்லாம்? டேய் நீ எப்பறா தொல்லாம்? அறா. ஏய் அச்சி சா வச்சிரும் போடா. அம்மா துண்ல கொழு பத்தி அதுக்கு. ஏய் பா. ஏய் போடா மச்சான் வாடா போலாம். ஏய் வாடா மச்சான் போலாம். வாடா மச்சான் போலாம். வாடா போலாம். மச்சான் ஒருவேளை ஃபெயிலியர் என்ன மச்சான் பண்றது? ரொம்ப பயமா இருக்குடா மச்சான். ஏய் வீட்ல எங்க அப்பா 2 மாடு வாங்கி தரேன் இருக்காரு. நீ லீடரு. ஓகே மச்சான். நீ 3 பேர் லீடரு, மாத்திட்டேன்டா. நான் அசிஸ்டன்ட் லீடரு. மச்சான் அப்ப நான் என்னடா பண்றது? சாணி அல்லு. மச்சான் இப்பெல்லாம் சாவி எழுத்துல சொன்ன மாதிரி தான் மச்சான். வந்துடா மச்சான். போடா. ஏய் மச்சான் நம்ம அட்டி பசங்க தான் பீச்சுக்கு போறோம், நீ வரல? மச்சான் ஸ்டாண்ட் போறா. மச்சான் மச்சான் ஸ்டாண்ட் போறா. மச்சான் போறா. ஸ்டாண்ட் போடுறா மச்சான். மச்சான் என்னடா சொன்ன? பீச்சுடா. வா மச்சான் நாளைக்கு ரிசல்ட்டா? ஈஸியான எக்ஸாம்ல ஏன்டா பயப்படுறீங்க? நல்லா இருந்தா எப்பயா பாஸ் ஆயிட்டுருப்பேன்டா. எக்ஸாம் ஈஸியா? எக்ஸாமுக்கு டேட்டை கொடுத்து டேட்டுக்கு 4 நாள் லீவ், ஒரிஜினல் டே கொடுத்து 4 நாளே படிக்காம 3 நாள் விளையாட்டு, 1 நாள் மட்டும் படிச்சுட்டு எக்ஸாம் ஹாலில் போய் இல்லைன்னு பார்த்தா பக்கத்தில் அவனை காட்ட மாட்டான், இந்த சைடு இருக்கவனை காட்ட மாட்டான். மிச்சம் முன்னாடி தான் இருக்கான், அவனை பார்த்து எழுதான்னு பார்த்தா ஐயோ மச்சான் பயமா இருக்கா மச்சான், காட்ட முடியாது மச்சானுவான். அதையும் மீறி அவனை பார்த்து எழுதி பாஸோ ஃபெயிலோ பார்த்துட்டு வந்துட்டு
இந்த சந்தோஷம் இருக்கே போட டேய் இது சொல்றதுக்கு முதராயப்பா. ஐயோ ஆள விட்றா சாமி. அந்த பயம் இருக்கணும். போ போ அந்த பயம் இருக்கணும். சாமி பாஸ் ஆனா எல்லாரும் பாஸ் ஆகணும், ஃபெயில் ஆனாலும் எல்லாரும் ஃபெயில் ஆகணும். என்னை மட்டும் ஃபெயில் பண்ண உனக்கு அவ்வளோதான். அண்ணா உங்க ஃப்ரெண்ட்ஸு கூப்பிடுறாங்க பாரு. வரேன் இரு. மச்சான் ரிசல்ட்ரா. ஏய் என்னடா தலையில மச்சான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன்டா. 5 நிமிஷம் 2 நிமிஷம் 1 நிமிஷம் மச்சான் 3 செகண்ட்ரா. மச்சான் மச்சான் போறா மச்சான் அந்த போறா மச்சான் மச்சான் அந்த போறா மச்சான். மச்சான் அந்த ஏய் சரி நீ ஃபர்ஸ்ட் நீ செகண்ட் நான் தேர்ட். ஏய் மச்சான் 550 மார்க்டா மச்சான். எஸ் ஏய் நீ ஏன் இவ்வளவு மார்க் எடுத்துட்ட? நான் எடுக்கறேன் பாறா. ஏய் மச்சான் போறா போறா மச்சான். அண்ணா நீ பாஸ்ரா. ஏய் நான் பாஸ்ரா பாஸ்ரா. ஏய் மச்சான் அந்த போறா அந்த போறா அந்த போறா அந்த போறா மச்சான். மச்சான் ஃபெயில்டா மச்சான். ஏய் போடா டேய். ஏய் கார்த்தி ஏய் நான் சாவ போறேன்டா. மச்சான் காமெடி எல்லாம் பண்ணாத இறங்கடா டேய். பாரு சீக்கிரம் இறங்கி வா. மச்சான் உங்க அப்பா தான் திட்ட மாட்டார்ல, இறங்கி வா மச்சான். ஆமா நீங்க மட்டும் ஃபெயில் ஆயிட்டா பரவாயில்ல, நான் மட்டும் ஃபெயில் ஆயிட்டேன். போங்கடா நான் சாவ போறேன். டேய் கார்த்தி. ஏய் சீ கனவா இது? ஐயோ ச்சே. ஹலோ டு எவ்ரிவன். நாங்கள் தொடர்பாக ஸ்டூடெண்ட் வந்து சும்மா ஒரு வீடியோ போட்டிருக்கோம் பப்ளிக் ரிசல்ட் பற்றி. பப்ளிக் தான் உங்கள் வாழ்க்கையில். பப்ளிக் நீங்கள் எக்ஸாமில் ஃபெயில் ஆகினா கூட நீங்கள் மட்டும் அட்டன் பேஜ் எழுதிக்கலாம். ஆனால் எதுக்கு தேவையில்லாமல் சூசைட் பண்ணுறீங்க? நீங்கள் சூசைட் பண்ணிட்டு போயிடுவீங்க, ஆனால் உங்கள் பேரண்ட்ஸ் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அது உங்களுக்கு தெரியல. உங்கள் பேரண்ட்ஸ் மட்டும் இல்லை, அவங்க சுற்றி இருக்காங்க எல்லாரும் தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஏன் நீங்கள் சச்சின் எடுத்துவாங்களேன், சச்சின் 10th தான் படிச்சிருக்காரு, ஆனால் அவர் எவ்வளோ செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதனால் எதுக்கும் ஃபீல் பண்ணாதீங்க. பப்ளிக் ரிசல்ட்ன்றது சும்மா தான். அது நீங்கள் எழுதுறது வரும், பாஸ் ஆகோ ஃபெயிலோ நல்ல மார்க் தான் வரும் உங்களுக்கு. சரியா?